ஒரு சில பேர் சொல்லுவா தெரியுமா, எங்க அப்பாவே என்ன எதுவும் கேட்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவா. இதெல்லாம் பெருமையான விஷயமா? நிச்சயமாக கிடையாது. அப்பா என்பவருடைய கடமை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தந்தையாருடைய கடமை தன்னுடைய மகனானவன் நேரான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறானா என்பதை அவசியம் கண்காணிக்க வேண்டும். நமக்கு முதல்ல சாம பேத தான தண்டம்னு சொல்லுவார். சாம பேத தான தண்டம் என்கின்ற முதல் 3 வழிகளையும் நமக்கு இறைவன் காண்பித்திருப்பார். முதல்ல நம்ம அந்த தப்பை செய்யும் பொழுது, ஏன் அவர் தப்பு பண்ணாமலே நம்ம தடுத்திருக்கலாமேன்னு சொன்னா, தடுக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னு சொன்னா, மேல மேல தப்பா பண்ணணுங்கிற மாதிரி தான் ஆவல் தூண்டப்படும். ஆனால் இந்த தவறு என்பதையே நாம் செய்யக்கூடாது என்பதற்காக முதல்லயே ஒரு சின்ன சின்ன எச்சரிக்கையெல்லாம் நமக்கு வந்திருக்கும். முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லி, அதாவது கொஞ்சி பார்ப்பது, அப்புறம் கெஞ்சி பார்ப்பது, அப்புறம் நமக்கு ஆசையை காட்டி பார்ப்பது, இது எல்லாத்தையும் மீறி நம்ம கடைசியா ஒரு தவறான வழியை செய்யும் பொழுதுதான் என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா, தண்டனை என்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயமானது சேர்ந்து விடுகிறது. அட்லீஸ்ட் அந்த தண்டனையை பெற்ற பிறகாவது நாம் திருந்த வேண்டுமே தவிர, கடவுள் என்ன தண்டிச்சிட்டான்னு சொல்லி கடவுள் மேலேயே நாம் குற்றத்தை சுமத்துவது என்பது தவறு. ஒரு சில பேர் சொல்லுவா தெரியுமா, நான் நிறைய தான தர்மங்கள் எல்லாம் பண்ணியிருக்கேன் சார், எவ்வளவோ விஷயங்களை பண்ணியிருக்கேன், ஆனா ஆக்சிடென்ட்ல எனக்கு கால் போயிடுச்சு, எனக்கு கை போயிடுச்சு, ஆண்டவன் ஏன் இப்படி பண்ணான்னு தெரியல, இந்த கைகளாலேயே நான் எத்தனையோ பேருக்கு தானம் கொடுத்திருப்பேன்னு சொல்லுவார். ஆனால் அதே கரங்களால் அவர் எந்த அளவிற்கு பாவத்தை செய்திருப்பார் என்பதை அவர் வெளியே சொல்ல மாட்டார்.